ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான சத்தான தீபாவளி ஸ்வீட் இன்றைக்கி பாதாம் பர்ஃபி தான் செஞ்சுருக்கேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய ஸ்வீட் ரெசிபி நான் அப்லோடு பண்ணுவேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பாதாம் பருப்பை நீங்கள் கடையில் போய் வாங்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் 1 கப்பு பாதாம் பருப்பை நைட்டே நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு டக்குன்னு செய்யணும் அப்படின்னா நல்லா சுடு தண்ணியில் நீங்கள் ½ அன் ஹவர் ஊற வச்சாலே போதும். தோல் ஈஸியாக எடுக்க வரும். இப்போ தோல் எல்லாமே நான் நீக்கிட்டு ஒரு கடாயில் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு இந்தளவுக்கு இப்போது மிக்சியில் சேர்த்துட்டு லைட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அதே பேனில் 3/4 கப்பு சர்க்கரை, அதாவது 1 கப்பு பாதாம் பருப்பு அப்படின்னா 3/4 கப்பு ஜீனி, 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மெல்ட் ஆகட்டும். ஒரு கம்பிப்பாகு வரட்டும். அதுக்கு மேலே ஒரு கம்பிப்பாகுக்கு மேலே இருந்தால் நம்மளுக்கு பர்ஃபி ரொம்பவே ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை குறைச்சிட்டு நம்ம அரைச்ச பாதாம் பருப்பை சேர்த்துக்கிட்டேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பால் ஊற்றி நல்லா நைஸாக அரைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அரைச்சா தான் நம்மளுக்கு பர்ஃபி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த பாதாம் பருப்பு அங்கங்கே கடிபடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா போதும். ரொம்ப அதிகமாக நெய் சேர்க்க தேவையில்லை. நம்மளுக்கு கரெக்டான பக்குவம் பார்த்திங்கன்னா அந்த கடாயை விட்டு ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும். நான் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லை நெய் எனக்கு அதிகமாக வேண்டாம் அப்படின்னா ஒன்றும் பரவாயில்லை, கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. நான் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் நெய் சேர்த்துருப்பேன். இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு கடாயிலேருந்து ஒட்டாமல் வந்துருச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் நான் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ பாதாம் பருப்பியை நான் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். இப்போ நான் பீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்களேன், எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குன்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம கடையில் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அதே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நான் எல்லாமே நான் பீஸ் போட்டு வச்சுட்டேன். பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்குங்க. எங்கள் குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா இதை போட்டு சாப்பிட்டாங்க. நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நீங்களும் இந்த பாதாம் பருப்பி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.